ஈரானுடன் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்கா எதிர்பார்ப்பு. ஈரான் இந்த வாரம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டேவ் விக்டாஃப் தெரிவித்துள்ளார். அதேவேளை தெஹ்ரான் ஒப்பந்தம் ஒன்றை செய்ய விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வாரம் சந்திப்புகள் நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், நிச்சயமாக அதற்கான நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்று விசேட தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு தெஹ்ரானிடமிருந்து பதிலை எதிர்பார்த்ததாக கூறிய அவர், எங்களிடம் 15 அம்ச திட்டம் உள்ளதுடன் ஈரானியர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம், அது அனைத்தையும் தீர்க்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக 10 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அனுமதித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியதை விக்டோஃப் உறுதிப்படுத்தியுள்ளார். கப்பல்கள் கடந்து செல்கின்றன, இது ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரான் மீதான கடும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் வரும் வாரங்களில் போர் முடிவுக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறி வருகிறார். மியாமிக்கு வருகை தந்த போதும் அவர் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஈரான் தற்போது அழிவை சந்தித்து வருகிறது, அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள், நாமும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம், அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.